சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று எமது காணொளியில் முக்கியமாக நாங்கள் 3 விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக முன்னாள் பொலிஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்னவினுடைய கொலையும் அதன் பின்னணியில் உள்ள சில மர்மமான முடிச்சுக்களும். இரண்டாவது விடயம் குட்டிமணி தங்கதுரையினுடைய சிலை விவகாரம். மூன்றாவது விடயம் சரத் பொன்சேகா விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் கோட்டபாய சுரேஷ் சாலே தொடர்பில் தற்பொழுது வெளியிட்ட சில முக்கியமான தகவல்கள் தொடர்பில் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் தற்பொழுது முதலாவது விடயம் தொடர்பாக பார்ப்போம். அந்த வகையில் முதலாவதாக முன்னாள் பொலிஸ் மா அதிபர், அதாவது இலங்கையினுடைய 35வது பொலிஸ் மா அதிபராக செயற்பட்ட சந்தன விக்ரமரத்ன கொலை செய்யப்படுகிறார். அவருடைய மரணம் தற்போது கொலையா தற்கொலையா என்பது தொடர்பாக பல விவாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. அதை தவிர பல்வேறு குற்ற செயல்கள், அதாவது தற்போது அனுர அரசாங்கத்தால் ராஜபக்ச தரப்புக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் விடயங்கள் தொடர்பாக மௌனிக்க செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட மரணமா என பல்வேறு கோணங்களில் அந்த விடயம் கொண்டு செல்லப்படுகிறது. ஏனெனில் சில மாதங்களில் பல்வேறு முக்கிய நபர்கள் தொடர்ச்சியாக மர்மமான முறையில் அவர்களுடைய மரணங்கள் நிகழ்ந்துள்ளது. தினேஷ் சாப்டரில் ஆரம்பித்து இன்று பொலிஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்னவுடன் அந்த மர்மமான கொலைகள் தொடர்ச்சியாக தொடர்ந்த வண்ணம் உள்ளது. சந்தன விக்ரமரத்னவினுடைய கொலைகள் தொடர்பாக, இந்த மரணம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது, அந்த வகையில் சந்தன விக்ரமரத்னவினுடைய மரணம் தொடர்பாக அவருடைய போலீஸ் அறிக்கையினூடாக தற்போது வெளிவந்த விடயம், அல்லது போலீஸ் தரப்பிலும் அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் தரப்பிலும் அந்த நேரத்தில் அவருடைய வீட்டுக்கு பாதுகாவலராக இருந்த போலீஸ் சார்ஜன்கள் தரப்பிலும் வெளியான வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒரு விடயம் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த விடயம் என்ன என்று பார்க்கின்ற போது, அவருடைய காவலுக்கு இருந்த சார்ஜனிடம் அவருடைய துப்பாக்கியை இவர் அன்றைய தினம் உடற்பயிற்சி செய்துவிட்டு, அன்றைய தினம் நடைப்பயிற்சி செய்துவிட்டு வீட்டுக்கு வந்த அவர், காவலாளிகளுடன் வீட்டுக்கு வந்தவர், அந்த காவலாளி ஒருவரிடம் அவர் ஒரு நவீன ரக துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்ததாகவும், அவருடைய பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட துப்பாக்கி, எனவே அந்த துப்பாக்கியினுடைய செயல்பாட்டை தான் ஆராய வேண்டும் என கேட்டு அந்த துப்பாக்கியை அவரிடமிருந்து பெற்றதாக அந்த சார்ஜன் வாக்குமூலம் அளிக்கிறார். அவ்வாறு அவர் பெறுகின்ற போது இதற்கு இந்த துப்பாக்கியில் குண்டுகள் இருக்கிறதா என நகைச்சுவையாக கேட்டார் எனவும், தான் பின் குண்டுகளை அகற்றிவிட்டு அந்த துப்பாக்கியை கொடுத்ததாகவும் சார்ஜன் வாக்குமூலத்தில் குறிப்பிடுகிறார். அதன் பின்னர் தண்ணி போதல் எடுப்பதற்காக வீட்டுக்குள் செல்லும் போது துப்பாக்கி சத்தம் கேட்கிறது. அந்த துப்பாக்கி சத்தம் கேட்ட இடத்துக்கு ஓடுகின்ற போது சந்தன விக்ரமரத்ன நிலத்தில் விழுந்து கிடக்கிறார். மார்பகத்தில் குண்டு துளைத்து அந்த மார்பகத்தில் துப்பாக்கி சன்னமேறி பின்பக்கமாக சென்று இருக்கிறது. உடனே உறவினர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார்கள். வைத்தியசாலை கொண்டு செல்லப்படுகின்ற போது அவர் ஏற்கனவே மரணமடைந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்ததாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஆனால் இந்த விவகாரம் தற்போது பல்வேறு கோணங்களில் ஆராயப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஏற்கனவே பல முக்கியமான நபர்கள் மர்மமான முறையில் இறப்பதன் காரணமாக இந்த துப்பாக்கி சின்னம் அவருடைய மார்பினூடாக பின்புறம் சென்றிருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது வேறொருவரால் இந்த துப்பாக்கி இயக்கப்பட்டதா அல்லது தற்செயலாக அந்த துப்பாக்கி வெடித்ததா, எவ்வாறு மரணம் ஏற்பட்டது என்பது விசாரணைகள் தற்பொழுது 2 போலீஸ் பிரிவுகளாக தற்பொழுது போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவினுடைய தலைமையில் 2 போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது. அவர்களுடைய அரச பகுப்பாய்வு கூற்று மற்றும் உடற்கூற்று அறிக்கைகள் வந்த பின்னரே அது தொடர்பான உண்மையான விவரங்கள் வெளிவரும் என தேசிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இது தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டார். அத்துடன் போலீஸ் மா அதிபரும் விடயம் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெறுகிறது. அவருக்கு இன்றைய தினம் இறுதி கிரியைகள் போலீஸ் மரியாதையுடன் இடம்பெற்றது. இந்த நிலையில் அவ்வாறு ஏற்கனவே சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் போலீஸ் மரியாதை வழங்கப்படும் என திட்டவட்டமாக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இவருடைய மரணத்தில் ஏன் மர்மமான ஒரு பக்கம் இருக்கின்றது என்றால், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது இவர் பிரதி போலீஸ் மா அதிபராக 2019ஆம் ஆண்டு பிரதி போலீஸ் மா அதிபராக இவர் இருந்தார். 2020, 21, 22, 23 ஆண்டுகள் 20 தொடக்கம் 23 வரை அவர் போலீஸ் மா அதிபராக, இலங்கையினுடைய 35வது போலீஸ் மா அதிபராக செயற்பட்டார்.
3 முறை தொடர்ச்சியாக அவர் பதவி நீடிப்பு செய்யப்பட்டார். அதன் அடிப்படையிலேயே அவர் பொலிஸ் மா அதிபராக, இலங்கையில் நீண்டகாலம் பொலிஸ் மா அதிபராக செயற்பட்ட ஒருவராக சந்தன விக்ரமரத்ன பதிவு செய்யப்படுகிறார். குறிப்பாக நல்லாட்சி அரசாங்கத்தில் மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்கவுடன் நெருங்கிய தொடர்புடன் இருந்தார். அதேவேளை மஹிந்த ராஜபக்சவுடனும் இவர் நெருங்கிய தொடர்புடன் இருந்தார். அது தொடர்பான புகைப்படங்கள், அந்த காலகட்டத்தில் அவர்களுடன் கொண்டிருந்த தொடர்புகள் தொடர்பாக பல விடயங்கள் பிரஸ்தாபிக்கப்பட்டது. இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் அவர் ஒரு சாட்சியாளராக காணப்படுகிறார். அவருடைய இந்த சாட்சியங்களில் ஏற்கனவே அவர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான சாட்சியமாக இப்பொழுது பேசப்படுகின்ற விடயம் என்னவென்றால், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தனிய ஜஹ்ரானால் திட்டமிடப்பட்ட குறுகிய கால செயற்பாடுகள்ல, அது ஒரு நீண்ட கால செயற்பாடு, அதன் பின்னால் பலர் செயற்பட்டிருக்கின்றனர் என ஒரு வாக்குமூலம் அளித்துள்ளார். அத்துடன் அவர் பொலிஸ் மா அதிபராக இருந்த போது இந்த சாரா புலஸ்தீனியினுடைய மரபணு சோதனையின் போது பல தலையீடுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், அது 3 முறை மரபணு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு, முதல் முறை அது சாரா புலஸ்தீன் தான் என சொல்லப்பட்டு, பின்னர் இல்லை என சொல்லப்பட்டு, பின்னர் மீண்டும் மறக்கப்பட்டது. அது தொடர்பாக இந்த அறிக்கையை தான் வெளியிட வேண்டும் என அந்த மரபணு அறிக்கையில் தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் அந்த உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அவருக்கு அழுத்தம் வழங்கியது அந்த விக்ரமரத்னவுக்கு, சந்தன விக்ரமரத்னவுக்கு இந்த விவகாரத்தில் அழுத்தம் வழங்கப்பட்டது. எனவே அந்த அழுத்தம் வழங்கியவர்கள் யார்? முக்கியமாக தற்பொழுது கோட்டபய ராஜபக்ச தொடர்பாகவே இங்கு பேசப்படுகிறது. எனவே கோட்டபய ராஜபக்ச தான் அவருக்கு அழுத்தம் வழங்கினார் என்பது தொடர்பாக தற்போது ஊகங்கள் சமூக ஊடகங்களிலும் பல்வேறு தரப்பினராலும் அரசியல் ஆய்வாளர்களாலும் அது தொடர்பாக பொது வழியில் குறிப்பிடப்படுகிறது. எனினும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் இது தொடர்பான விதமான செயற்பாடுகள், உண்மையான விவரங்களும் வெளிவர முடியாது. அந்த வகையில் தற்போது பொலிஸ் மா அதிபர் உட்பட நீதி அமைச்சரும் இந்த விடயம் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெறுவதனால் பொலிஸ் மா அதிபர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். அவர் ஒரு வாக்கு மூலமாக, அவர் ஒரு சாட்சியாகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இருந்தார். அவருடைய சாட்சியங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு விட்டது. எனவே அதில் பூதாகரமான ஒரு விடயங்களோ அல்லது இதுவரை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கண்டுபிடிக்காத விடயங்களையோ அவர் சொல்லவில்லை. எனவே அது தொடர்பாக பிரச்சனை இல்லை என அரசு தரப்பு தற்போது குறிப்பிடுகிறது. இருந்தாலும் இந்த அழுத்தங்கள் காரணமாக தற்போது உண்மைகள் வெளிவரப் போகின்ற நிலையில் அவர் ஒரு முக்கிய சாட்சியாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் அவருடைய மரணம் நிகழ்ந்துள்ளதா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இப்பொழுது இலங்கையில் முன்னராக தினேப் சாப்டர் கொல்லப்பட்டார். அந்த வழக்கு முன்னர் தற்கொலை என நிரூபிக்கப்பட்டாலும் தற்போது அந்த வழக்கு மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் நாமல் ராஜபக்ச, ஜோசித ராஜபக்ச அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. கிரிஷ் ஒப்பந்தத்துடன் அவர்களுடைய இந்த பண கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பாக முரண்பாடு இருந்ததாக தற்பொழுது தகவல்கள் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் ஏஆபஸ் கொள்ளளவு விவகாரத்தில் கபில சந்திரசேன மர்மமான முறையில் மரணமடைந்தார். அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போது அவருக்கு பின்னணியில் ராஜபக்சர்கள் இருந்தார்கள். ராஜபக்சர்களுக்கு அதனுடைய அந்த பணம் வைப்பிலிடப்பட்டது என்பது தொடர்பான விவரங்கள் வெளியான போது கபில சந்திரசேன மரணமாகிறார். அதே போல் திரைசேரி மோசடியின் போது ஒரு திரைசேரி விவகாரம் தொடர்பாக $2.5 மில்லியன் மோசடி தொடர்பாக விவரங்கள் வெளியாகின்ற போது எரங்க ராஜபக்ச அதிகாரி மர்மமான முறையில் மரணமடைகிறார். அதேபோல் 323 கொள்கலன் விவகாரம் தொடர்பாக தகவல்கள் வெளியாகின்ற போது டான் பிரசாத் மர்மமான முறையில் மரணமாகிறார். எனவே இவ்வாறு தொடர்ச்சியான மர்மமான மரணங்கள், ராஜபக்சர்கள் குற்றவாளிகளாக, ராஜபக்சர்களுக்கு உதவி செய்தவர்களாக குறிப்பிடப்படுபவர்கள் பின்னணியில் மரணமடைகிறார்கள். இது தொடர்பாக நிச்சயமான ஒரு குழப்ப நிலை அனைவர் மத்தியிலும் ஏற்படும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடும் இல்லை. எனவே தற்பொழுது பொதுஜன பெரமுன இவர்கள் விவகாரத்தில், இதுவரை தமிழர் விவகாரத்திலும் இங்கு இனப்படுகொலை இடம்பெற்றுள்ளது என்ற விவகாரத்திலும் சர்வதேச விசாரணைகள் செல்ல வேண்டாம் என தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த பொதுஜன பெரமுன நேற்றைய தினம் இந்த பொலிஸ் மா அதிபருடைய விவகாரத்தில், முன்னாள் பொலிஸ் மா அதிபருடைய விவகாரத்தில் சர்வதேச விசாரணை, FBIயினுடைய தலையீடு மற்றும் சர்வதேச அமைப்புகளினுடைய தலையீடுகளுடன் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றதும் இங்கு ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது விடயம் குட்டிமணி தங்கதுரையினுடைய சிலை விவகாரம். வல்வெட்டி துறையினுடைய நகர சபை ஒரு தீர்மானத்தை, அதாவது நகர பிதாவாக உள்ள சிவாஜிலிங்கம் தத்துணிவின் அடிப்படையில் ஒரு தீர்மானம் எடுக்கின்றார். தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர், முன்னாள் தலைவர் தங்கதுரை மற்றும் முன்னாள் செயலதிபர் குட்டிமணி ஆகியோருக்கு வல்வெட்டித்துறை நகரில் 25ஆம் தேதி சிலை அமைப்பதற்காக முடிவு செய்யப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது குட்டிமணி தங்கதுரை அனைவருக்கும் தெரியும்.
1970 பிற்பகுதியிலும் 1980 ஆண்டுகளின் முற்பகுதியிலும் தமிழ் மக்களினுடைய விடுதலைக்காக தனி நாட்டுக்காக ஆயுதமேந்திய போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கிய தலைவர்கள். அவர்கள் 83 ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் 1983 இடம்பெற்ற ஜூலை கலவரத்தின் போது பல்வேறு தமிழ் மக்கள் கொல்லப்படுகின்ற போது 83 ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் சிறைக்கலவரம் ஒன்று ஏற்படுகிறது. அந்த சிறைக்கலவரத்தில் ஜூலை 27, 29 திகதிகளில் வெலிக்கடையில் ஏற்பட்ட சிறை கைதிகளில் மிகவும் கொடூரமாக குட்டிமணி தங்கத்துரை ஆகியோர் கொல்லப்படுகிறார்கள். அந்த வரலாறு அனைவருக்கும் தெரியும். எனவே அவர்களுடைய பிறந்த மண்ணான வல்வெட்டித்துறையில் அவர்களுக்கு சிலை அமைப்பதற்காக தமிழீழ விடுதலை இயக்கம் சார்பில் இந்த பிரேரணை முன்வைக்கப்பட்டு முன்னாள் நகரசபை உறுப்பினர் ஒருவரினுடைய அசோக்குமார் என்றவருடைய பிரேரணையின் அடிப்படையில் அவருடைய செயற்பாட்டின் கீழ் தத்துணிவின் அடிப்படையில் நகரபிதா அதற்கான அனுமதியை வழங்குகிறார். இந்த நிலையில் இது தற்போது போலீசினுடைய வல்வெட்டித்துறை போலீசார் இது தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். சிலை வைப்பதற்கான தடை நடவடிக்கையை எடுப்பதற்காக அவர்கள் நீதிமன்றத்தை நாடியுள்ளார்கள். அவர்கள் பயங்கரவாதிகள் எனவும் இவர்கள் பயங்கரவாத அமைப்புக்கு சிலை வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் போலீசார் இன நல்லிணக்கத்துக்கும் தெற்கில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை இது ஏற்படுத்தும் என குறிப்பிட்டு அந்த தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக தற்போது வல்வெட்டித்துறை போலீசார் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே குட்டிமணி தங்கத்துரையினுடைய சிலை 25 திகதிகள் திறக்கப்படும் என குறிப்பிட்ட போதிலும் தற்போது வல்வெட்டித்துறை போலீசார் சட்ட நடவடிக்கை என குறிப்பிட்டு நீதிமன்றத்தை நாட்டி இது தொடர்பாக இழுத்தடிப்பு செய்து இந்த சிலை வைப்பை மௌனிக்கின்ற செயற்பாடுகளை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்பது இதிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது. அடுத்ததாக முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தற்பொழுது ஒரு தனியார் வலையொலிக்கு தெரிவித்த ஒரு விடயம் தொடர்பாக முக்கியமான சில விவரங்களை அவர் வெளியிட்டுள்ளார். அந்த வகையில் தங்களுக்கு இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவுக்கு தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய மிகவும் துல்லியமான அவருடைய முகத்தோட்டத்தை அடையாளப்படுத்தக்கூடிய புகைப்படம் 1994 ஆண்டு தான் தமக்கு கிடைத்தது எனவும் அவர் குறிப்பிட்டார். அதாவது அவர் சர்வதேச ஊடகங்களுக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பினை மேற்கொள்கின்ற போதுதான் அவருடைய தோட்டம் தொடர்பாக நாங்கள் முதல் கண்டறிந்தோம் எனவும் 1994 ஆண்டு இந்தியாவில் அவர் தலைமறைவாக இருந்த போது இந்தியா விசாரணைகளுக்காக இந்திய ராணுவம் அவரை அழைத்துச் சென்ற போது எடுக்கப்பட்ட ஒரு துல்லியமான புகைப்படமே முதல் இந்தியாவால் இலங்கை புலனாய்வு பிரிவினருக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு முதல் அவருடைய காப்போத சாதாரண அதாவது அடையாள அட்டை புகைப்படம் ஒன்றை வைத்துத்தான் காப்போத தரத்தை சார்ந்த ஒரு அடையாள அட்டையைத்தான் அவர்கள் இலங்கை ராணுவம் முதலாக வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய படமாக அதனை வைத்திருந்தார்கள். அதன் பின்னரே 94 ஆண்டு தெளிவான புகைப்படம் எங்களுக்கு கிடைக்கின்றது என சரத் பொன்சேகா குறிப்பிடுகிறார். அதுவரை பிரபாகரனுடைய துல்லியமான புகைப்படம் இலங்கை ராணுவத்துக்கு கிடைக்கவில்லை. பின்னர் அவர்கள் சமாதான காலத்தில் சர்வதேச ஊடகங்களை சந்தித்து அவர் ஊடகவியலாளர் மாநாட்டை மேற்கொள்கின்ற போதே பிரபாகரன் இவ்வாறு இருப்பார் என்ற தெளிவான ஒரு பார்வைக்கு இலங்கை ராணுவம் வருவதாக சரத் பொன்சேகா குறிப்பிட்டார். அத்துடன் இந்த சுரேஷ் சாலே இலங்கை புலனாய்வில் விடுதலை புலிகளை அழிப்பதற்கும் KP பத்மநாதனை பிடிப்பதற்கும் தமிழ்ச்செல்வனினுடைய இடத்தை கண்டறிவதற்கும் முக்கிய பங்காற்றினார் என தற்போது அவர் உயிர்த்த தாக்குதல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற போது ராஜபக்ச தரப்பு சார்ந்தவர்கள் இந்த புலி சாயத்தை அவர் மீது பூசி அவரை தென்னிலங்கை மக்கள் மீது அவரை ஒரு தியாகியாக மாற்றும் நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள். இதற்கு சரத் பொன்சேகா அவர் எந்தவிதமான செயற்பாடுகளிலும் ஈடுபடவில்லை. அவர் கோட்டபய ராஜபக்சவுக்கு மிகவும் விசுவாசமாக செயற்பட்டார். கோட்டபய ராஜபக்ச என்ன சொல்கிறாரோ அதை செய்யும் ஒரு முக்கிய நபராக இவர் இருந்தார். இவரை நான் யுத்த காலத்தில் பிரித்து தான் வைத்திருந்தேன். இவர் கோட்டபய ராஜபக்சவுக்கு தான் வேலை செய்தார். என் கீழ் இவர் இயங்கவில்லை. இவரை எனக்கு கீழ் ஒரு பகுதியில் நான் போட்டிருந்தாலும் கூட அவர் அது தொடர்பாக கோட்டபய ராஜபக்சவுக்கே விசுவாசமாக செயற்பட்டார். அவர்களுடைய அந்த குழு புலனாய்வு செய்த அறிக்கையில் விடுதலை புலிகளில் 9000 பேர் இருக்கிறார்கள், 9000 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என அவர் குறிப்பிட்டார். ஆனால் அவருடைய புலனாய்வு தகவல் மிகவும் பிழையானது. நான் அந்த காலத்திலேயே அவருடைய புலனாய்வை நம்பவில்லை. எனவே நானே யுத்த களத்தில் உள்ள ராணுவ வீரர்களை மையமாக கொண்டு களத்தில் சில ராணுவ புலனாய்வாளர்களை
உருவாக்கி அவர்களூடாக நான் பெற்றுக்கொண்ட விவரத்தின்படி 30,000க்கும் மேற்பட்ட விடுதலை புலிகள் வடக்கில் செயற்பட்டார்கள் என உறுப்பினர்கள் இருந்தார்கள் என கண்டறிந்தேன். அதன் பின்னர் இறுதியில் 35,000 பேர் விடுதலை புலி உறுப்பினர்கள் இருந்தார்கள் என்ற புலனாய்வு தகவல் இராணுவத்துக்கு கிடைக்கின்றது. எனவே இவர்கள் 9,000 என்று கூறினார்கள். ஆனால் 35,000 விடுதலை புலி உறுப்பினர்கள் இருந்தார்கள் என சரத் பொன்சேகா குறிப்பிடுகிறார். எனவே இவர் பொய்யான தகவலையும் இவர் அவ்வளவு பெரிய புலனாய்வு சாகத்தியம் இல்லை என்றும் இவர் விடுதலை புலிகளின் முக்கிய உறுப்பினர்களை கைது செய்வதற்கோ அல்லது அவர்களுடைய இருப்பிடங்களை கண்டறிவதான புலனாய்வு நடவடிக்கைகளை சாலே மேற்கொள்ளவில்லை. முழுக்க கோடபய ராஜபக்சவுக்காக செயற்பட்ட ஒருவர் என சரத் பொன்சேகா தற்பொழுது சாலே தொடர்பில் குறிப்பிடுகிறார்.